ஓம் ஜாதவேதசே சுனவாமசோமமராதீயதோ நதகா திவேதகா ஷணப்பர்ஷத துர்காணி விஸ்வா நாவேவ சந்தும் துரிதாத்யக்னிஹே ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்கை பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமஹ. இன்று 24 செப்டம்பர் 2016 புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷராசி அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அகலும். தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்றுமதி செய்பவர்களுக்கு சில தடங்கல்கள் வரலாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. ரிஷபராசி அன்பர்களே, இன்று ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் குரு பகவான் பார்வை ராசியின் மீது விழுவதால் சுபகாரியங்கள் மிக அதிகமாக நடப்பதற்கான சூழல் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. மிதுன ராசி அன்பர்களே, இன்று வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்வதாலும் ராசிநாதன் புதன் தைரியஸ்தானத்தில் இருப்பதாலும் தைரியம் அதிகரிக்கும். மங்களகாரகனான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான சூழல் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. கடகராசி அன்பர்களே, இன்று ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தாலும் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சுக்கிரனால் மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் உறவுகள் சிறக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. சிம்மராசி அன்பர்களே, இன்று ராசிநாதன் சூரியன் புதனுடன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். அதனால் மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அகலும். சொத்துக்கள் வாங்குவதற்கான யோசனைகளில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் மேன்மை உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. கன்னிராசி அன்பர்களே, இன்று ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தாலும் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழிலில் மேன்மை ஏற்படும். விபத்துக்களிலிருந்து மீண்டு வருவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடமேற்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. துளாராசி அன்பர்களே, இன்று தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தந்தை வழியுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6. விருச்சிகராசி அன்பர்களே, இன்று அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவானால் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசிக்கவும். பண விஷயங்களில் கவனம் தேவை. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவானால் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். காரியங்களில் வேகம் உண்டாகும். உறவுகள் சிறக்கும். தந்தை தாய்வழி உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. மகர ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் மிக நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் அகலும். அரசாங்கம் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை.
இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் தென்கிழக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 6, 8. கும்பராசி அன்பர்களே, இன்று மனக்குழப்பங்களை தவிர்ப்பதற்கு திட்டமிடுதல் அவசியமாகும். சொத்துக்கள் வாங்குவதற்கு முன் ஆவணங்களை சரிபார்த்து கொள்வது நன்மை தரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு, வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 7, 9. மீனராசி அன்பர்களே, இன்று சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவானால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தாயார், தாய்வழி உறவினர்களுடன் உறவுகள் சிறக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் மிக நல்ல பலன்களை பெறுவீர்கள். சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடமேற்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம். இன்றைய ஜோதிட செய்தியில் நாம் ஒரு முக்கியமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம். நமது முன்னோர்களால் வழங்கப்பட்ட இயற்கை ரீதியிலான பரிகாரங்கள் நிறைய இருக்குது நம்மள்கிட்ட. அந்த இயற்கை ரீதியிலான பரிகாரங்களை நாம் செஞ்சோன்னா நம்மளுடைய எண்ணம், புத்தி, செயல் மூன்றிலுமே மாற்றம் வர மாதிரியாகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பரிகாரங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம். அதிலும் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சோன்னா மிக மிக நன்மையான பலன்களை நாம் பெறலாம். அதிலும் மிதுன ராசி, மிதுன லக்னம், கன்னியா ராசி, கன்னியா லக்னம், ஆயில்யம் நட்சத்திரங்களில் பிறந்தவங்க, கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள், யாருக்கெல்லாம் லக்னத்தில் அல்லது ராசியில் புதன் இருக்கிறாரோ, யாருக்கெல்லாம் புதனுடைய சாரம் பெற்று லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தோட பேர் நீராஞ்சன தீப பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீராஞ்சன தீப பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு பெரிய பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கணும். பித்தளை தாம்பாளத்தில் பச்சரிசியை பரப்பிண்டு அதுக்கு மேலே தேங்காயை உடைச்சி தேங்காய் தண்ணியை தூர கொட்டிட்டு அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். இது நாம் முக்கியமாக பெருமாள் ஆலயத்தில் பெருமாளுக்கு முன்னாடி நாம் செய்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே வேளையில் பெருமாள் கோவில் ஊரில் இல்லாதவங்க தன்னுடைய வீட்டிலேயே பெருமாள் படத்துக்கு முன்னாடி இதை செய்யலாம். தெரிந்தவர்கள் பெருமாளுடைய 4000 திவ்யப்பிரபந்த தமிழ் வேதத்தை சொல்லலாம். அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிந்தவர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். அதிலும் தெரியாதவர்கள் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை சொன்னால் மிக மிக உன்னதமான பலன்கள் ஏற்படும். இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை இந்த பரிகாரம் செய்யறதுனால சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள், வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய தடைகள், வழக்குகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான போக்கு எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் புரட்டாசி மாதம் 5 சனிக்கிழமை வந்திருக்குது. 1, 8, 15, 22, 29 ஆகிய தேதிகளில் தயவு செய்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. பரிகாரம் செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சனி ஹோரையில் பண்ணலாம். சனி ஹோரை அப்படிங்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, மறுபடியும் இரவு 8 to 9 இந்த பரிகாரத்தை செய்யலாம். அந்த மீதி இருக்கக்கூடிய தேங்காயை தூர போட்டுட்டு அந்த அரிசியை நீங்கள் சாதம் வச்சு காக்காய்க்கு கொடுக்கலாம் அல்லது மாட்டிற்கு கொடுக்கலாம். சில ஊர்களில் காகமும் இருக்காது, மாடும் இருக்காது, அவங்க கிணத்துல செலுத்தலாம். கிணறும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கடலில் அந்த சாதத்தை சேர்த்து விடலாம். நன்றி, வணக்கம். இன்று ஸ்ரீ துர்முகி வருஷம் தக்ஷணாயனம் வருஷருது புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் 24 செப்டம்பர் 2016 சனிக்கிழமை. அஷ்டமி காலை மணி 7:39 வரை, பின் நவமி. திருவாதிர நட்சத்திரம் இரவு 7:51 வரை, பின் புனர்பூசம். வரியான் நாம யோகம், கௌலவ கரணம். நட்சத்திர யோகம் சித்த யோகம்.
அகசு 29:57, நேத்திரம் 1, ஜீவன் அரை. கன்னியாலக்ன இருப்பு காலை 7:38 வரை, சூரிய உதயம் காலை மணி 6:05, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய ஆன்மீக குறிப்புகள். இன்று மேல்நோக்கு நாள். ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உடையவர் புறப்பாடு. திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சிறப்பு ஆராதனை. இன்றைய ஸ்ரார்த்த திதி நவமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை.